கம்பியோட பயம் தான் எங்க போடு துரத்துனது எனக்கு தான் தெரியும். துரத்துச்சுன்னு முடிச்சுதா? வாழைப்பழத்தில் சொருகப்பட்ட பெரிய சைஸ் மாத்திரைகள், அடர்ந்த காட்டை சுற்றி வளைத்த அதிகாரிகள். சம்பவத்தின் பின்னணி என்ன? குடுக்குமா கேட்டு கொண்டு போய் கொடு. அங்க போ, அவன் போ, அவன் கொண்டு போயிட்டு அங்க போடா. எங்க இல்ல அவங்க எழுத இருக்கு போ. ஒண்ணு இல்லடா. மேட்டுப்பாளையம் அடுத்திருக்கக்கூடிய சிறுமுகை கூத்தமண்டி பிரிவு பகுதியில கடந்த 2 தினங்களா 3 காட்டு யானைகள் வனப்பகுதியை விட்டு வெளியேறி சுத்தி செல்லக்கூடிய பிரதான சாலையின் அருகே இருக்கக்கூடிய விளைநிலங்கள்ல முகாமிட்டு இருந்துச்சு. தொடர்ந்து அந்த பகுதி பொதுமக்கள் அச்சுறுத்திட்டு வந்துச்சு. அந்த பகுதி மக்கள் சப்தமிட்டு அதை விரட்ட முயற்சி பண்ணியுமே அந்த யானைகள் அங்கிருந்து வெளியே போகாம இருந்திருக்குது. இந்த நிலையில தான் நேற்று முன்தினம் கூட வனத்துறையினர் அதை விரட்ட அவ்வளவு முயற்சி பண்ணிருக்காங்க. இருந்தாலுமே அந்த யானை அங்கிருந்து நகராம இருந்திருக்குது. அதுக்கப்புறமா அதை ஆய்வு செஞ்சு பார்க்கும் பொழுதுதான் அந்த யானைகளுக்கு ஏதோ ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறதாகவும் அதனால அதால நடக்க கூட முடியாம சக்தி இல்லாம இருக்கிறதாகவும் தெரிய வந்திருக்குது. இது குறித்து வனச்சரகரான மனோஜ் மாவட்ட வன அலுவலர் ஜெயராஜுக்கு தகவலை தெரிவிக்கவே அவரோட அறிவுறுத்தலின் பேருல நேற்று வன கால்நடை மருத்துவர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து உடல் சோர்வோடு நின்று கொண்டிருந்த யானையோட அருகில சென்று ஆய்வு மேற்கொண்டிருக்காரு. அதுக்கப்புறமா யானையோட உடலுக்கு வெளிப்புறத்துல காயங்கள் எதுவும் இல்லாத நிலையில அதோட உள் உறுப்புகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு முதற்கட்டமா தர்பூசணி மற்றும் வாழைப்பழங்கள் மூலமா ஆன்டிபயாட்டிக் மாத்திரைகள், வலி நிவாரணி மாத்திரைகள், குடற்புழு மாத்திரைகள் மற்றும் கல்லீரல் புத்துணர்வு விட்டமின் டானிக் உள்ளிட்டவை கொடுக்கப்பட்டுச்சு. தொடர்ந்து யானைய வனத்துறையினர் மற்றும் மருத்துவ குழுவினர் இப்ப கண்காணிச்சுட்டு வராங்க.